என்னதான் நீங்கள் விரும்பி விரும்பி காதலிச்சாலும், என்னதான் நீங்கள் வேண்டி வேண்டி அவங்க மேலே அன்பு செலுத்தினாலும், இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க உங்களை எப்போவுமே ஒரு குழப்பத்தில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் அவங்க மேலே அன்பாக இருந்தாலும் அவங்க உங்களை ஒரு குழப்பத்திலே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களோட குணமே அதுதான். இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யார், எப்படி இருப்பாங்க, என்ன குணத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, என்னோடய ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க. அதாவது நான் எப்போவுமே சரியாக தான் பண்ணுவேன், மற்றவங்க தான் எப்பவுமே தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறவங்க. நான் யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேன், மற்றவங்க தான் எனக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இப்படியெல்லாம் சில குணங்களோடு இருக்கிறவங்க தான் இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இந்த நார்சிசிஸ்ட் குணத்தோடு இருக்கிறவங்க கணவனாவோ மனைவியாவோ வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை நரகம் தான் நல்லா சொல்ல முடியும் நம்மளால். அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு உறவுல தொடர்ந்து நீடிக்கவும் மாட்டாங்க. எப்போ தான் அந்த உறவுல வந்து வெளியில் போயிடலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நார்சிசிஸ்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க அந்த உறவுலேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது சில முக்கியமான 7 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7 விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய துணை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நார்சிசிஸ்டாக இருக்கிறாங்க, உங்கள் உறவுலேருந்து வெளியில் போகிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதில் முதலாவது உணர்ச்சி ரீதியான விலகல் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணர்ச்சி ரீதியான விலகல்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒருவருக்குள்ள இருக்கக்கூடிய காதலோ அன்போ உங்களுக்குள்ளார உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா உணர்ச்சி ரீதியான ஒரு இணைதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதாவது அன்பாக பார்த்துக்கிறது, பாசமாக பேசுறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, நீங்கள் விடும்போது அவங்க தாங்கி பிடிக்கும் போது அவங்க நீங்கள் தாங்கி பிடிக்கிறது, இந்த மாதிரி உணர்ச்சி ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறீங்கள, அதுதான் காதலையோ அன்போ உயிர்ப்போடு வச்சுருக்கும். ஆனால் இவங்க முதல்ல பிரேக் பண்ணுறதே இந்த உணர்ச்சி ரீதியான ஒரு விஷயத்தை தான். அதாவது அவங்க ரொம்ப குறைவாக தான் உங்களுக்கு பதிலளிப்பாங்க. நீங்கள் 10 கேள்வி கேட்குறீங்கன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, 10 மெசேஜ் அனுப்புறீங்கன்னா ஒரு மெசேஜுக்கு தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட இருந்து வெளியில் போகிறதுக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உணர்ச்சி ரீதியாக உங்களோட நெருங்கி பழகிட்டோம் அப்படின்னா உங்களோட வெளியில் போகிறது கஷ்டமாயிடும். அதனால் அவங்கள தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் போகிறதுக்கு அப்படிங்கிறது முதல் முக்கியமான பாயிண்ட். அவங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க நீங்கள். அதாவது இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் பேச மாட்டாங்கிறாங்க, இவங்க ஏன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, இவங்க இன்னும் மெசேஜ் அனுப்பல அப்படின்னு உங்களை ஒரு குழப்பத்திலேயே வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க உங்களை விட்டு வெளியில் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு அவங்க நினைக்கிறாங்க. இரண்டாவது, ஒரு மாற்று ஏற்பாட்டை அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. உங்களுடன் இருக்கின்ற அந்த உறவை முறிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு தேவையான அன்போ பாசமோ அங்கீகாரமோ வேற ஒரு புதிய இடத்துலேருந்து வேற ஒரு புதிய துணைக்கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க. இதனால அவங்க எப்பவுமே உணர்ச்சி ரீதியான ஒரு வெறுமையை அனுபவிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு உணர்ச்சி ரீதியான வெறுமையில் போய் மாட்டிக்குவீங்க அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேல. ஆனால் அவங்க அதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு தான் உங்களை விட்டுட்டு வெளியிலே போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. மூன்றாவது, கதையை மாற்றி எழுதுறது. அவங்க உங்களோட உறவை முறிக்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய பிம்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக, தங்களோட இமேஜை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு சித்தரிக்க ஆரம்பிப்பாங்க. இதன் மூலிமா ரொம்ப நுட்பமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிரச்சனையே நீங்கள் தான் அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே கட்டமைச்சிடுறாங்க. ஆனால் நாளைக்கு அவங்க விலகி போகும்போது கூட இவர் சரியாக தான்ப்பா பண்ணுறாரு, அவங்க தான் தப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் உங்களுக்கு எதிராகவே திரும்புறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயமா மாறிடுது. இந்த கதையை மாற்றி எழுதுறது ரொம்ப முக்கியமானது. நான்காவது, பாசத்தையோ அன்பையோ மறுக்கிறது. அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அன்பு, கவனம், இந்த பேச்சு, இந்த உரையாடல் அதையெல்லாம் வேணும்னே கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அப்படி குறைச்சிக்கிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாமல் போயிடும். நான் அதான் ரொம்ப விரக்தி ஒன்று வந்துடும். உங்களுக்குள்ள விரக்தி வரும்போது உங்களுடைய சமநிலை தவறி போயிடுவீங்க. எப்பவுமே இந்த சமநிலை தவறுன ஒருத்தங்களை கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் இப்போ எல்லாத்துக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப திடமாக இருங்க. நீங்கள் சமநிலை தவறிட்டீங்க அப்படின்னா எதிரில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக போயிடும், ரொம்ப ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐந்தாவது, ஒரு மோதல் போக்கு உருவாக்குறது, ஒரு சண்டையை உருவாக்குறது. அதாவது அவங்க இங்கேருந்து வெளியில் போகிறாங்க, உங்கள் உறவுலேருந்து வெளியில் போகிறாங்க, உங்களை பிடிக்கல வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக அவங்க ஒரு சண்டையோ வாக்குவாதத்தையோ பதட்டத்தையோ தூண்டி விடுவாங்க. அவங்க அந்த மாதிரி தூண்டி விடும்போது நீங்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் சண்டை போட ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பத்தியா உங்கள்கிட்டலாம் இருக்கவே முடியாது, நீ தேவையில்லாமல் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, இந்த உறவே தோல்வி அடைகிறது உன்னால தான், இந்த ரிலேஷன்ஷிப்பே தோல்வி அடைகிறது உன்னால தான் இங்கே எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே பழிய போட்டுட்டு உங்களை ப்ளேம் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் திடமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களால உங்களை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறது. சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறதுனா என்ன அப்படின்னா,
நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களுடைய பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, உங்களுடைய கடந்த கால தவறுகள் என்ன, கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கும்போது ரொம்ப உஷாராக அதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கேட்டுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு எதிராகவே அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தனோட பலவீனங்களை அவங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த நார்சிசிஸ்ட் இதை கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் செய்வாங்க. 7வது கடைசி பாயிண்ட் என்னென்னா, அதாவது அங்கேருந்து அவங்க வெளியில் போகிறதுக்கு தேவையான எல்லா உத்தியுமே ரொம்ப சரியாக திட்டமிடுவாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டை கொஞ்சம் கூட இழக்காமல், கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், ரொம்ப சுமூகமாக அங்கேருந்து வெளியேறதுக்கு தேவையான பணமாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கே போய் அவங்க தங்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நடைமுறை விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒழுங்காக கட்டமைச்சுக்கிட்டு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவங்ககிட்ட கொஞ்சமாக வெளியேறி போயிடுவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நார்சிசிஸ்ட்டுங்களுக்கு அவங்களோட உணர்வுகள் தான் முக்கியம், அவங்களோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அவங்க யாரை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அதான் தான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அதான் மற்றவங்க எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமே தவிர நான் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களோட உங்கள்கிட்ட வெளியில் போகிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய உறவுலேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் தான் நார்சிசிஸ்ட் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ உங்கள் உறவுக்குள்ள இதனோட அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உஷாராக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க, அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லாமல் 2 பேரும் ஈகோ கிளாஷில் போட்டி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் கடைசியில் ஒரு பிரிவில் தான் போய் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்கட்டும். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். தினசரி நல்ல நல்ல வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது வாழ்க்கையின் இன்பத்திற்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே.